ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எப்பவும் போல் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் வாழைத்தண்டுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வணக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாசி பருப்பை ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பாட்டுக்கு கூட கூட்டு மாதிரி பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் குட்டி குட்டியாக வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்தி தண்ணியும் உப்பும் வேகிற அளவுக்கு தேவைங்கிற அளவுக்கு சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. இந்த கிட்னி ஸ்டோன்ஸு, வயிற்று போக்கு, வயிற்று வலி இருக்கவங்கெல்லாம் வாழைத்தண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அப்புறம் லிட் எடுத்துகிட்டு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து வணக்கி எடுத்தோம்னா வாழைத்தண்டு பொரியல் தயார். அப்புறம் ஒரு சின்ன நாட்டு பாவக்காய் இருந்துச்சு, அந்த பாவக்காய் ரொம்ப கசப்பு. அதனால் நான் எண்ணெயிலே வறுத்து எடுக்க போகிறேன். அதுக்கு வெறும் உப்பு, மிளகா பொடியும் மட்டும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது நார்மலாக நம்ம செய்கிறத விடையும் அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ கசப்பு தெரியாது. ஸோ அதுக்காக இந்த மெத்தடு. அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் பார்த்தா, சுட சுட சாதம், பாசி பயிறு எப்பவும் போல் கடைஞ்சிருந்தேன், அப்புறம் வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பாவக்காய் ஃப்ரை மாதிரி வச்சுக்கலாமே, பாவக்காய் ஃப்ரை. அப்புறம் நேற்று நைட்டு வச்ச தக்காளி குழம்பு இருந்துச்சு, இதுக்கு தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம். அப்புறம் பழைய சாதம் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.